டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தளபதி விஜய் தனக்குன்னு தமிழ் சினிமால மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே வச்சிருக்காரு. அவர் நடிப்புல கடைசியாக வெளிவந்த மெர்சல் திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து தளபதி விஜயுடைய மார்க்கெட் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்துல தளபதி விஜய் தற்போது சர்க்கார் படத்துல ரொம்பவே பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்துல வெளியாகி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல தளபதி விஜய் ஸ்மோக் பண்ற மாதிரி புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. இதை பார்த்துட்டு பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம புகைப்பிடிக்கும் காட்சிகளை இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்ச நடிகர் விஜய் மீண்டும் அதை மீறி நடிச்சிருக்கிறது வெக்கக்கேடானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருந்தாரு. இது பத்தி பல முன்னணி தொலைக்காட்சிகளில் விவாதங்களும் நடைபெற்றது. அதுல தற்போது தளபதி விஜய்க்கு ஆதரவாக நடிகர் சரத்குமார் பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு, நடிகர் சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னா அது ஒரு காட்சி, வெறும் நிழல் மட்டும்தான், இதற்கு 3 மணி நேர டிபேட் தேவையா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, உலகநாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாவை கொண்டாடும் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவர் சினிமாவை விட்டுட்டு தற்போது அரசியல்ல ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டுட்டு வராரு. இந்த சமயத்துல நேற்று நடிகர் கமலஹாசன் ட்விட்டர்ல ரசிகர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிட்டு இருந்தாரு. அப்போது தளபதி விஜய் ரசிகர் ஒருவர், விஜய் அரசியலுக்கு வருவது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாரு. அதற்கு நடிகர் கமலஹாசன் என்ன சொன்னாரு அப்படின்னா, எனது அனைத்து தம்பிகளையும் வரவேற்கிறேன். அதுவும் அவர் எனக்கு மிகவும் பிடித்த தம்பி, எனக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே பிடித்த தம்பி, கண்டிப்பாக வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்காரு. இந்த நியூஸ் ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் தற்போது வடசென்னை ரிலீஸ்க்காக ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இந்த படம் முடிஞ்ச கையோடு என்னை நோக்கி பாயும் தோட்டாவுடைய ஷூட்டிங்ல அவர் ஜாயின் பண்ண இருக்காரு. இந்த சமயத்துல அவர் சமீபத்துல வெளியான சஞ்சு திரைப்படத்தை பார்த்துட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்படி ஒவ்வொரு முறையும் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறீங்க ராஜ்குமாரி ஹிரானி அவர்களே, ரன்வீர் நீங்க கலக்கிட்டீங்க அப்படின்னு. ஹிரானி உங்க படத்தை பார்க்கும்போது மேலும் ஒரு நல்ல மனிதனாக மாற தோன்றுது. அதோடு கொஞ்சம் ஆனந்த கண்ணீரோட தான் தியேட்டரை விட்டு வெளியே வந்த அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. சரி, இப்போ உலகநாயகன் கமலஹாசன் தளபதி விஜய அரசியலுக்கு வர சொல்லி அழைக்கிறாரு. இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.